எலக்ட்ரானிக் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. நடப்பு நிதியாண்டில் தமிழ்நாட்டிலிருந்து இதுவரை இல்லாத அளவிற்கு எலக்ட்ரானிக் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது புள்ளி விவரங்களின் மூலம் தெரியவந்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் முதல் பிப்ரவரி மாதம் வரையிலான காலங்களில் தமிழ்நாட்டிலிருந்து சுமார் 1,10,000 கோடி ரூபாய் மதிப்பில் எலக்ட்ரானிக் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது தேசிய ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தக அமைப்பின் புள்ளி விவரங்களில் தெரிய வந்துள்ளது. இது இந்தியாவின் மொத்த ஏற்றுமதியில் 37.09% ஆகும். மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் 1,10,000 கோடி ரூபாய் மதிப்புடன் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. அடுத்ததாக 59,000 கோடி ரூபாய் மதிப்பில் கர்நாடகாவும் 40,000 கோடி ரூபாய் மதிப்பில் உத்தரப்பிரதேச மாநிலமும் ஏற்றுமதி செய்துள்ளன. தொழில் துறையில் முன்னணியில் இருக்கும் மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து 27,000 கோடி ரூபாய் மதிப்பில் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. அடுத்தடுத்த இடங்களில் டெல்லி, குஜராத், ஹரியானா, தெலங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள் உள்ளன. உயர் மதிப்புள்ள மின்னணு பொருட்களை உற்பத்தி செய்வதில் தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்தி வருவதாக அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். அதற்கேற்றவாறு நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய உற்பத்தி நிறுவனங்களை ஈர்க்க முயற்சி செய்து வருவதாகவும் கூறியுள்ளார். இதன் மூலம் அதிக சம்பளத்துடன் கூடிய வேலைவாய்ப்பை உருவாக்க முடியும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். செமி கண்டக்டர் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களை ஈர்க்கும் முயற்சியாக ஊக்கச் சலுகைகளையும் தமிழக அரசு அறிவித்திருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் 1,112 கோடி ரூபாய் மதிப்பில் எலக்ட்ரானிக் உற்பத்தி மையங்கள் அமைக்கப்படும் என கடந்த மாதத்தில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருந்தது கவனிக்கத்தக்கது.